ஜாக்னு ஒருத்தர் என்ன செய்வார், எப்பவுமே வேகமாக வண்டியை ஓட்டுவார். எல்லா ரோட்லயுமே ஸ்பீட் லிமிட் இருந்தா அதோடைய கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஓட்டுவார். இந்த மாசம் மாத்திரம் அவர் போலீஸ் கிட்ட 4 முறை என்ன செய்தாரு, பிடிபட்டார். அவருக்கு வார்னிங் கொடுத்தாங்க, அப்புறம் ஃபைன் போட்டிருக்காங்க. ஆனாலும் அவர் என்ன செய்யறாரு, மறந்துட்டு அது பழக்க தோஷத்துல வேகமாக போக அதோடைய சீரியஸ்னஸ் என்ன செய்யுது அவருக்கு புரிய மாட்டேங்குது. இந்த மாதத்துல 4 முறை ஆல்ரெடி பிடிபட்டார். இப்போ பிடிபடும் போது இவரை பிடிச்ச போலீஸ் ஒரு டிஃபரெண்டான அதே போலீஸ் கிடையாது. ஆனா இந்த போலீஸும் இவரும் ஒரே சர்ச்சுக்கு போறவங்க. சோ இவர் அவரை பார்த்ததும் இவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனா என்ன சொன்னாரு, அவர் செய்ததுக்காக பொய்யான ரீசன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறார். நான் ஏன் வேகமா போனேன், இது எனக்கு அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லி ரொம்ப பொய் சொல்ல ஆரம்பிச்சார். இந்த பாப் அவருடைய சர்ச் மெம்பர் என்ன செய்யறாரு, குயிக்கா ஒரு பேப்பர்ல ஒன்னு எழுதி கையில கொடுக்கறாரு. கொடுத்துட்டு இந்த போலீஸ் போயிடுறாரு. சோ ஜாக்கு தெரியும் அந்த பேப்பர்ல இருந்து ஸ்லிப்ல என்ன இருக்கும்னா ஃபைன் இருக்கும். சரி நம்ம கட்டிடலாம்னு சொல்லிட்டு அந்த ஸ்லிப்பை வாங்குறாரு. வாங்கிட்டு கார்ல போய் உட்காந்து அந்த ஸ்லிப்பை திறந்து பார்க்கும்போது அவர் கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீர் தாரையா ஊத்த ஆரம்பிச்சிருச்சு. அங்க பாப் என்ன எழுதியிருக்காருன்னா, ஒரு ஆள் வேகமாக கார் ஓட்டி போனதுனால கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய 6 வயசு பையனை நான் இழந்துட்டேன். அவன் மறிச்சு போயிட்டான். அந்த காரை ஓட்டிட்டு வந்தவரு கொஞ்சம் வருஷம் ஜெயிலில் இருந்து விடுதலையாகி இப்ப வீட்டுக்கு போய் அவர் என்ன செய்யறாரு, சந்தோஷமாக அவருடைய வாழ்க்கையை வாழ்றாரு. ஆனா செத்து போன என் பையன் திரும்பி வரல. ஆனாலும் நான் அந்த கார் ஓட்டின் போன மாலை மன்னிச்சிட்டேன். ஆனா உங்களுக்கு நான் இதை ஏன் சொல்றேன்னா, வேகமாக போகாதீங்க, தயவு செய்து இன்னொருடைய வாழ்க்கையோடு விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப் அந்த கடிதத்துல எழுதிட்டு அவர் போயிட்டார். இதை படிச்சு ஜாக்குக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. தன்னுடைய தவறுகள் என்ன செய்தாரு, உணர ஆரம்பிச்சிட்டாரு. வீட்டுக்கு போயிட்டு வேகமாக போகாம என்ன ஸ்பீட்ல போனோமோ அந்த ஸ்பீட்ல போயிட்டு வீட்டுக்கு போனதுமே அவங்க வைஃப் குழந்தைகளை அப்படியே அன்புடன் அணைத்து என்ன செய்தாரு, கொண்டு அழுதாராம். இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நாம் செய்யும் தவறுகள் மற்றவர்களின் வாழ்க்கையில் பெரிய பாதிப்பை என்ன செய்யக்கூடாது, ஏற்படுத்தக்கூடாது. அதனால நாம் என்ன செய்யணும், பொறுப்புடன் வாழ வேண்டும். மேலும் என்ன செய்யணும்னா, சில நேரத்துல நம்ம இதுதானே அப்படின்னு சிம்பிளா பண்ணிடுவோம். ஆனா அது மற்றவங்களுக்கு ஒரு வார்த்தை கூட நம்ம சில நேரங்களில் சொல்லும் போது நமக்கு அது ஒண்ணுமே இருக்காது. ஆனா அது மற்றவர்களை என்ன செய்யும், ஹர்ட் பண்ணும். அதனால நம்ம செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் கேர்ஃபுல்லா நம்ம செய்யணும். மற்றவர்களை ஹர்ட் பண்ணக்கூடாது. நம்ம பேசுகிற பேச்சுகளும் நடக்குகிற நடக்கைகளும் மற்றவங்களுக்கு அது பிரயோஜனமாகவும் ஆசீர்வாதமாகவும் என்ன செய்யணும், இருக்கணும். இரண்டாவதாக அந்த மன்னிக்கிற தன்மை. பாப் எப்படி மன்னிச்சாரோ அதே போல நம்மளும் என்ன செய்யணும், ஒவ்வொருத்தர் மன்னிக்கணும். அது மன்னிப்பது என்பது கஷ்டம்தான். ஆனா தேவன் நம்மை மன்னிச்சிருக்காரு. அது போல நாமும் என்ன செய்யணும், மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். எபேசியர் 4:32 சொல்லுது, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் இரக்கமுள்ளவர்களாகவும் மனம் உள்ளவர்களாகவும் இருந்து தேவன் கிறிஸ்துவினால் உங்களை மன்னித்தது போல நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். இன்னைக்கு நீங்க படுக்கிறதுக்கு முன்னாடி யாராவது மன்னிக்கணும்னு உங்க மனசு தோணுதா, மன்னிச்சிடுங்க. முடிஞ்சா அவங்க கிட்ட சொல்லுங்க. அடுத்தது நாளை காலையில எழுந்துக்கும் போது நம்ம நடக்கை நம்ம பேச்சு மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதா இல்ல பாதிப்பை தருகிறதா என்று யோசிச்சு நாம என்ன செய்வோம், நாளைக்கு செயல்படுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. குட் நைட்.